to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 115:14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்கள் அனைவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை தினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே வாசித்து, இதன்படி என்னை ஆசிர்வதித்து வழிநடத்தும் என்று கொர்நேலியுவை போல் கருத்தாய் வேண்டுதல் செய்வோம். அதன் மூலம் தொல்லை கொடுக்கிற மக்கள் நமக்கு முன்பாக எவ்வளவாய் சீறி எழும்பினாலும் வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக, மாறாதவராக இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே நமக்கு அருளிச் செய்வார். குழந்தை இல்லாதவர்களும் குழந்தை பெறுவதில், கர்ப்பம் தரிப்பதில் பிரச்சனை இருப்பதால் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ள தம்பதிகளும் கூட விசுவாசம், நம்பிக்கை ஆபிரகாமை போல் கர்த்தரை நோக்கி இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து வேண்டுதல் செய்தால் கர்த்தர் உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி உங்களையும் ஆசிர்வதித்து நினைத்தருளுவார். ஒரு தம்பதியருக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. வழக்கம் போல புருஷனுடைய வீட்டில் இவள் மலடி, என் மகனுக்கு வேறு திருமணம் செய்ய வேண்டியதுதான் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த பெண் தன் புருஷனிடம், எப்படியாவது ஒரே ஒரு முறை என் மீது இரக்கம் காண்பியுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். வேதத்தை கருத்தாய் அவள் வாசித்து கொண்டிருந்த பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்தாள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்றால் எனக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பது நிச்சயமான காரியம்தானே என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவளுக்குள் ஆண்டவர் மீது பிறந்தது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கருத்தாய் உபவாசித்து ஜெபித்து வந்தாள். கர்த்தர் யாவரும் வேக்கும் வண்ணம் அவளுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை கொடுத்தார். அவள் வாழ்வு மலர்ச்சி அடைந்தது. வாக்கு மாறாத கர்த்தர் அப்படியே தம் வார்த்தையை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, இது போன்று எத்தனையோ இயலாமைகள், குறைவுகள் உங்கள் குடும்ப வாழ்விலும் வரலாம். எதுவாயினும் கவலைப்பட்டு நம்பிக்கையற்று பாரப்படாதிருங்கள். இந்த பெண்ணுக்கு மனமிறங்கி உதவி செய்தது போல இன்று உங்களையும் சகல காரியங்களிலும் குடும்பமாக வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வசனத்தின்படி கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை, விசுவாசம் கொண்டவர்களாக அவரிடம் உங்கள் வாழ்வின், குடும்ப வாழ்வின் சகல தேவைகளையும் சொல்லி கேளுங்கள். சங்கீதம் 55:22 படி அவர் நிச்சயம் உங்களை ஆதரிப்பார், வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய ஆசிர்வாதம் நம்மை பெருக பண்ணுகிறது. தேவன் நம்மை குறித்து நினைக்கும் போது அவரிடமிருந்து நாம் பெருக்கத்தை பலனாக பெறுகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் தாவீதை பரிபூரணமாக ஆசிர்வதித்தார். ஆகவேதான் அவன், கர்த்தாவே, நான் சிறுமையும் எளிமையுமான
பிரியமானவன், நீரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர் என்று கூறினான். ஆம், தேவன் நம்மை குறித்து நினைக்கும் போது நாம் பெருக்கமடைகிறோம். ஒருபோதும் நான் குறுகி போகிறேன் என்று கூறாதிருங்கள். தேவன் உங்களுக்கு பின்னணியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக நேர்த்தியான திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்த தேவனுடைய நினைவு குறுகியதல்ல. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று தேவன் கூறுகிறார். தேவன் ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? தம்முடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டும்படியாக ஆசீர்வதித்தார். அதற்காகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் கூறினார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு மட்டுமே உரியவை அல்ல, அவை நம் பிள்ளைகளுக்கும் உரியவையாய் இருக்கிறது. அதன் மூலமாக நாம் பிறருக்கும் ஆசீர்வாதத்தை அளிக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே நம்மை குறித்து அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மட்டும் ஆசீர்வதிப்பதோடு நின்றுவிட மாட்டார். உங்களோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் அனைவரையும், உங்களுக்கானவை அனைத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஓபேதேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் கூறுகிறது போல, தேவனுடைய வார்த்தையை நம் வீடுகளில் வைத்திருப்பது அவசியம். நம் வீடுகளில் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களிலும் அவை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது நமக்குரியவை யாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வில் தேவன் பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் கனியையும் விஸ்தரிப்பையும் உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் தாமே உங்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்கள் வீட்டாரிலும் உங்களுக்குண்டானவை யாவற்றிலும் பெருக்கமுண்டாக செய்வாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகில் பல்வேறு இயலாமைகளினால் எத்தனையோ வேதனை. நீர் குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை மேற்கண்ட வசனத்தில் நான் அறிந்து கொண்டேன். அதே போன்று இன்று என் வாழ்வையும் நீர் வர்த்திக்க பண்ணி சகல காரியங்களையும் நிறைவாக்குகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் பரிபூரண ஆசீர்வாதத்தை அளிப்பதற்காக எப்போதும் என்னை குறித்து நினைத்து கொண்டிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீரே என்னை பெருக பண்ணி என் எல்லைகளை விரிவாக்குகிறீர். ஆபிரகாம், தாவீது ஆகியோரின் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றியது போல என்னிலும் உம்முடைய நினைவுகளை நிறைவேற்றும். என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து என் குடும்பம் பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி செய்யும். உம்முடைய வார்த்தை என் உள்ளத்திலும் வீட்டிலுமிருந்து எங்களை வழிநடத்துவதாக. வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவீராக. உம்முடைய நினைவுகளை நாங்கள் காண இயலாவிட்டாலும் அவற்றை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். என் வாழ்வில் உம்முடைய அதிசயங்கள் விளங்கியும் என் மூலம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட்டும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.